இந்த ரீஎன்ட்ரியை எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு குட்டி கதையோட ஆரம்பிக்கலாமா? ஒரு இளைஞன் ஒருவன் ரொம்ப மனசு உடைஞ்சு போய் ஒரு ஆத்து பாலத்து மேல இருந்து கீழே குதிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறான். அந்த வழியா போன ஒரு துறவி ஒருத்தர் அவனை பார்த்து, நீ ஏன் கூட வா, என்னோட மனத்துக்கு வா, கொஞ்சம் உனக்கு மனம் மாறுதலா இருக்கும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. அன்னைக்கு நைட்டு அந்த மடத்துல இருக்கிற ஒரு தொழுவத்துல நல்ல வசதியா கட்டல் தலையணையெல்லாம் கொடுத்து அவனை தூங்க சொல்றாரு. நீ நல்ல நிம்மதியா தூங்கலாம், ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் தான். இந்த தொழுவத்துல மொத்தமா 100 மாடுகள் இருக்கு. இந்த மாடு அத்தனையுமே எப்ப படுக்குதோ அப்போ நீயும் படுத்து தூங்கலாம். ஒரு மாடு நின்றுட்டு இருந்தா கூட நீ தூங்க கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அவனும் இவ்வளவுதானே அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்லிடுறான். அவன் தூங்கலான்னு போகும்போது ஒரு 10 மாடு நின்றுட்டு இருந்தது. 10ஐயும் அழகா படுக்க வச்சுட்டு திரும்பி தூங்கலான்னு பார்த்தா படுத்துட்டு இருந்த மாடுல ஒரு 20 மாடு எழுந்திருச்சு நின்றுச்சு. திரும்பவும் அதெல்லாம் போய் படுக்க வச்சா திரும்பவும் படுத்திருந்த சில மாடுகள் எந்திரிச்சு நிற்கிது. இதே மாதிரி அவன் ஒரு மாடா படுக்க வைக்க திரும்பவும் படுத்துட்டு இருந்த மாடெல்லாம் எழுந்திரிச்சு நிற்க ஆரம்பிச்சிருச்சு. இப்படியே பண்ணி பண்ணி காலையில விடிஞ்சும் போச்சு. அங்கேருந்து துறவி வந்தாரு. என்னப்பா, ரொம்ப நல்லா நிம்மதியா தூங்குனியா அப்படின்னு கேட்குறாரு அந்த இளைஞன் கிட்ட. அந்த இளைஞன் சொன்னா, நல்லா சொன்னாலும் சொன்னீங்க, ஒரு மாடு கூட முழுசா 100 மாடு படுக்கவே இல்லை. ஒன்று நின்னா ஒன்று படுத்துக்குது, ஒன்று படுத்துருந்தா இன்னொன்று நிற்கிது, நான் எப்படிதான் தூங்குறது அப்படின்னு கேட்டான். அதுக்கு அந்த துறவி சொன்னாரு, பிரச்சனைகளும் அப்படித்தான். உனக்கு எந்த பிரச்சனையுமே இருக்கக்கூடாது, எல்லா பிரச்சனையும் சுமூகமா முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நான் நிம்மதியா இருப்பேன், அப்பதான் நான் உயிரோட இருப்பேன் அப்படின்னு சொன்னா அது எப்படி சாத்தியமாகும்? ஒரு பிரச்சனை முடிஞ்சதுன்னா இன்னொரு பிரச்சனை வரதான் செய்யும். இதுதான் வாழ்க்கை. அதனால பிரச்சனைகளையும் எப்படி சமாளிக்கிறதுன்னு கத்துக்கிட்டு அதுலயும் நிம்மதியா வாழவும் கத்துக்கோ அப்படின்னு சொன்னாரு. அவனுக்கு உண்மை நிலவரமே புரிஞ்சுது. தற்கொலை பண்ணிக்க இருந்தது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான எண்ணம் அப்படின்றதையும் அவன் உணர்ந்துக்கிட்டான். நமக்கும் இதே நிலைமை தான். நிறைய பேரு எனக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், நான் குழந்தை பெற்றுப்பேன், நான் வேலைக்கு போவேன் இப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மாதிரி முடிவு எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த பிரச்சனைகள்லாம் முடியும் போது அவங்களுக்கு வயசே ஆயிடும்.